வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் 9th வீக்குடைய ரிவ்யூ பார்ப்போம். ஸோ ரிவ்யூ 9th வீக்குனாலே நம்ம எல்லாருக்கும் நினைப்பு வர்றது என்னென்னா அந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் அந்த டாஸ்க் தான். ஸோ எவில் அண்ட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ஸுமே டெவில் தான், ரைட்டுங்களா? ஆனால் டாஸ்கில் டெவில்னு சொன்னால் ஒருத்தருக்கு முடியாதான், கஷ்டமாகுமா, எப்படி கஷ்டப்படுத்துவாங்களாம், அவங்களுக்கு அந்த பண்ண முடியாதான். அதுவும் சொல்கிறது யாருங்க? ஜாக்குலினும் சௌந்தர்யாலாம் பார்க்குறதுக்கு தாங்க அழகு, டீசென்ட்டு, பட் பக்கா லோக்கல் அவங்க, கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க டாஸ்கே சுத்தமாக வேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் 8 வீக்ஸாக நடந்த அந்த வீக்கெண்ட் எபிசோடில் இந்த வீக் தாங்க விஜய் சேதுபதி அவர்கள் சும்மா எல்லாரையும் வச்சு செஞ்சார். நம்ம என்ன கேட்கணும் பேசணும்னு நினச்சோமோ அதை எல்லாமே அவர் பேசிட்டாருங்க. சொல்லப்போனால் நம்ம யூடியூப் ரிவ்யூ பண்ணுறோமே, நமக்கே வேலை எல்லாம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் கரெக்டாக பேசினார். இந்த டெவில் டாஸ்கில் வந்து மஞ்சரி, தீபக்கு, அதுக்கப்புறம் வந்து இவங்க அன்ஷிதா, இவங்க நல்லா பண்ணாங்க. அன்ஷிதான்றேன், தர்ஷிகா. ஆனால் அன்ஷிதா வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவங்க பேரும் சொல்லியிருக்கணும். அந்த பேர் யாருமே வரல. ஏன்னா அவங்க மட்டுமே ஏஞ்சலாக இருந்து அவங்க அவுட் ஆனால் பரவாயில்ல. பட் அவங்க மற்றவங்களையும் யாரையுமே மற்றவங்கள யாராவது ஏதாவது சீன்னா கூட இவங்க ஓடி வந்து அதை பிரச்சனை பண்ணாதே சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணாங்க. ஆனால் அவங்க பேர் எதுக்கு வரலன்னே தெரியல எனக்கு. ஸோ அவங்களும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெஃப்ரியும் அந்த சாஞ்சனாதுடைய கேப்டன்சி டாஸ்க்கு மண்டையை கழுவுறதுன்னு சொல்லுவாங்கங்க. நிறைய பேசினாங்க, மைண்ட் வாஷ் பண்ணுறேன், பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு ரியல் மீனிங் வந்து சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை அந்த கேப்டன் டாஸ்கில் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பாரு. ஆனால் அதில் ஒரு நன்மைங்க நமக்கு என்னென்னா, அவங்க அப்படி பண்ணதுனால தான் சாஞ்சனா வந்து கேப்டன் ஆகலை. ப்ளஸ் இந்த வீக்கு வெளில போனாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு வீக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது, பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் சொல்லும் போது மிட் நைட் பிரியாணியை வந்து க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்குன்னு சொன்னார் யார்? விஜய் சேதுபதி அவர்கள். பட் அது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதனால தான் என்னவோ தெரியல, இவங்க ரொட்டீனாகவே ஆக்கிட்டாங்க. அது மிட் நைட் பிரியாணியே இல்லைங்க, மிட் நைட்டு க்ரைமுங்க அது சொல்லப்போனால், கரெக்டாக. இப்போ கூட நேற்று கூட அவர் தப்பு, இனிமேட்டு அப்படி சாப்பிட்றதா இருந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லாதீங்கன்னாரு. அது ஏங்க சாப்பிடணும்? மிட் நைட் எதுக்கு எல்லோரும் சாப்பிடணும்? எல்லாருக்கும் கொடுக்குறது தானேங்க அந்த பிக் பாஸில். எல்லோரும் இருக்கிறத வச்சு சாப்பிட்றது தானே. எல்லோரும் தூங்கிட்ட பிறகு போய் திருட்டுத்தனமாக செய்து சாப்பிட்றதுக்கு தான் அவங்க சாப்பிட்றாங்களே. அதை எப்படி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க? அதுக்கு செய்யாதீங்கன்னு ரைட்டாக சொல்லலாமே அவர். அது கூடாது, அது வந்து விதி மீறல் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஸோ எல்லோரும் பாவம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, பசிக்குது எல்லோரும் சொல்ல போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் இருந்த பிக் பாஸில் எப்படி இருந்தாங்களோ அதுக்கும் அவங்க இன்றைக்கி கரண்ட்டாக இப்போ இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவங்க அப்பியரன்ஸ்லேயே கொஞ்சம் அப்படியே ரொம்ப எனர்ஜி லெவல்லாம் லோ ஆகி கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்குங்க மிட் நைட்டு பிரியாணி அது இதுன்ட்டு. அதுக்கப்புறம் அருண் பிரசாத் நல்லா வச்சு செஞ்சாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்துன்னு எல்லாரையும் ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் இவர் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தார். அழகாக அந்த கோவா கேங்கை வச்சு செஞ்சார் பாருங்க. அப்போ நல்லா மாட்டினார் அருண். அந்த சீனு சும்மா நான் விழுந்து சிரித்தேங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த சீனை. ஸோ அது அருணுக்கு நல்லா. ஆனால் அப்போ கூட அவர் அணுங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் டைட்டில் வின்னர் சுற்றிட்டு இருக்கார். ஆனால் நான் சில எபிசோடுக்கு பற்றி நான் பேசும்போது உண்மையே சொல்லணும்னா, நான் முத்துக்குமரன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, அவர் ரொம்ப செல்ஃபிஷ்ஷு அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நாட்கள் போக தான் எனக்கு தெரியுது, முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னருக்கான ஒரே தகுதியான ஆளுங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அவங்களுக்கும் செகண்ட் சவுண்டுக்கு எப்படிங்க செகண்ட் வருது? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அது எப்படி, என்ன ஆச்சு, அது எப்படி வருது? நிறைய டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வைங்க. ஆனால் எப்படி எல்லாருமே சவுண்டு பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ரொம்ப பண்ணுறான்னு தான் போடுறாங்க, கமெண்ட்லேயும் போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செகண்டில் வந்து நிற்கிறா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நம்ம இனிமேட்டு யோசிக்கணும் மக்களே. அப்புறமா வந்து ரியலி முத்து வந்து டிசர்வ் டு பி எ டைட்டில் வின்னர். ஸோ என்னை பொறுத்தவரை அவர் தான் டைட்டில் வின்னர், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி, யாருக்குமே ஜெஃப்ரி பற்றி தெரியல. என்னென்னா அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு
சைலண்ட்டாக சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கான். நோ டவுட் அவன் டாப் 5ல் வந்துடுவான். நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ எவிக்ட் ஆனவங்க, நேற்று எவிக்ட் ஆனது வந்து யார், இவங்களை சாஞ்சனாவும் ஆனந்தியும் போனாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை ரஞ்சித், ரயான், அதுக்கப்புறம் வந்து வேறு யாருங்க, சத்யா, இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி போயிருக்க வேண்டாம். சுனிதா கூட ஓகே, பட் ஆனால் அவங்க அக்ரெசிவாக இருந்ததுனால ஒரு கால் நம்மளுக்கு பிடிக்காம அவங்க வெளியில் அனுப்பிச்சோமோ தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் இருக்கும்போது ஆனந்தி ஏன் வெளியில் போனாங்கன்னு எனக்கே தெரியல. பட் இருந்தாலும் we have to go with the flow அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அவர் எப்படி கேப்டன் ஆனார்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ மஞ்சரியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே அவங்க தான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் கொடுத்ததே அந்த கேப்டன்சி டாஸ்கில். தீபக் இது மனசு வைக்கலைன்னா ரஞ்சித் அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் ரஞ்சித் சேஃபு. நெக்ஸ்ட் வீக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க அப்படியே அவங்க நாமினேட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் வீக் எண்டில் தான் அவர் எலிமினேட் ஆகார். ஸோ அவர் 2 வீக்ஸ் சேஃப் ஆகிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றுமே பண்ணலங்க. சும்மா எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாவே இருந்துக்கிட்டோன்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே வந்துட்டுருக்காரு. அதான் சொல்கிறீங்க, நம்ம எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த தீபக் ஆனார் பாருங்கள், ட்விஸ்ட்டு கேம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபேவர் பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கவங்கெல்லாம் இதனால் வேறு வழி இல்லைன்னு நம்ம இப்போ பாருங்கள். இப்போ ஓட்டிங்கில் பார்த்தோம்னா நம்ம இதனால் என்ன பண்ணுவோம், டாப் 5லேயோ இல்லை டாப் 10லேயோ இருக்கிறவங்கள நம்ம லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட் பிளேயர் தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க பண்ணுறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர்லாம் நாமினேட் ஆகாமல் நல்லா விளையாடிட்டு இருக்கவங்களாம் நாமினேட் ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல பிளேயரை தான் நம்ம வெளியில் அனுப்ப முடியும். ஸோ அதனால் இதை வந்து என்ன கேமுன்னே எனக்கு புரியல. ஸோ வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும், நம்மளும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஜாக்குலின் ஏன் என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தானே விளையாடிட்டு வந்தாங்க. திடீர்னு ஏன் அந்த டெவில் டாஸ்கில் என்னவோ தான் ஏஞ்சலாக காமிச்சிக்கிட்டோம், இல்லை நம்ம ஒரு தினுசாக ஒன்று வித்தியாசமாக செய்து பார்ப்போம்னு செய்து மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரையும் வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி சார். ப்ளீஸ் இங்கே கம்மிங் வீக் வந்து அந்த விஷாலையும் அந்த இவளையும் தர்ஷிகாவையும் கொஞ்சம் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப பாருங்கள், இந்த பிக் பாஸில் வந்து லவ் பண்ணுறதெல்லாம் வந்து வெறும் கண்டென்ட்டுக்கு தாங்க. இது வரைக்கும் நடந்த எபிசோடில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உள்ளே லவ் பண்ணவங்க எத்தனை பேர் வெளியில் வந்து கண்டினியூ பண்ணி அதை மேரேஜில் முடிச்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சொல்லப்போனால். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஷாலுடைய கேமையும் தங்கைமையும் கெடுத்துட்டு இருக்காங்க 2 பேருமே. அது கண்டிப்பாக அது பசங்க பார்த்துட்ருக்காங்கன்ற நினைப்பே இல்லை. என்னது ஹக்கு பற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டாக் நடந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படியே தான் நடக்குதுன்னா தயவுசெய்து பிக் பாஸ் அதை 1 hour எபிசோடில் தயவுசெய்து அதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்னங்க பாய்ஸ் செய்தால் இந்த ஸ்ட்ரைக்கு கார்டு கொடுக்குறாங்க, அதே கேர்ள்ஸ் செய்தால் கிடையாதா? சௌந்தர்யா கூட தான் ரொம்ப ஹார்ஷாக, எனக்கு தெரிஞ்சு ரயானை விட மோசமாக ரொம்ப ஹார்ஷாக புஷ் பண்ணாங்க அந்த இன்சிடெண்ட்டில். ஆனால் அவர் திருப்பி ஒரு வார்னிங் கொடுத்து முடிச்சிட்டார். அட்லீஸ்ட் அவளுக்கு சௌந்தர்யாவுக்கு கண்டிப்பாக ஒரு எல்லோ கார்டையாவது காமிச்சிருக்கணும். அப்போ தான் அவள் கொஞ்சம் அடங்கியிருப்பாள். அது ஏன்னு தெரியல. அடுத்தது தீபக் வந்து ஓஹோ அவர் வந்து உண்மையாக சொல்லணும்னா உண்மையாலே அவர் வந்து அந்த டெவில் டாஸ்க்கை நல்லா தான் பண்ணார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் கேப்டனாக இருக்கும்போது செருப்பை ஒழுங்கு அடிக்க வைக்கணும், இதை அப்படி பண்ணணும், அது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கிச்சன்லேயே தாங்க சுற்றிட்டு இருக்கார் அவர் மட்டும் எப்படி அதை செய்யலாம்? ஸோ ஆனால் பாருங்கள், அவருக்கு எல்லாருமே எல்லாரும் நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் பயம், அவர் வயசுக்கும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எல்லாரும் பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. அதுவும் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கவே மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கணும், இது பிக் பாஸ்கே தான். ஏன் இப்போல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்போது லைவ் ரிலே ரொம்ப டிலே ஏன்னு தெரியல. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு போட வேண்டியது 10:30க்கெலாம் போயிடுச்சு. அது ஏன்னு தெரியல, ஏன் டிலே பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அதையும் இனிமேல் பிக் பாஸ் கொஞ்சம் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.